அப்படியே உங்க நீங்க ஒரு ஆட்சிக்கு முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்க நீங்க தெரியல. ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ ஃபயர் மாதிரி அந்த துப்பாக்கி தொழிற்சாலை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க எவனை வேணாலும் சுடலாம், எவனை வேணாலும் குண்டு போடலாம், அதுதான் நடக்கும். தொண்டர்கள் சரி அப்படிதான் கிடையாது. வச்சிருக்கீங்க. ரசிகருங்கிற பேர்ல தொண்டர்லாம் கிடையாது, எல்லாம் வந்து ரசிகர் தான். பைத்தியம் புடிச்சு அலையறீங்க. ஏதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசுறீங்களான்னு தெரியல. அவங்களோட ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்றேன், உங்க கூட பிறந்த சகோதரியா தான் நான் சொல்றேன். உங்களுக்கு இதனால என்ன கிடைச்சிருச்சு? உங்க ஃபேமிலியில வந்து உள்ளவங்களை பாருங்க, ரசிங்க, வெறியாயிருங்க, அவங்களுக்கு உழைச்சி கொடுங்க. இங்க நீங்க உழைச்சி கொடுத்து என்ன நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து என்ன கிடைக்குதுன்னு நான் கேட்டாக்கா வெங்காயம்பீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, 5 லட்சமா 10 லட்சமாம்பீங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முழுக்க முழுக்க சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு வந்துட்டு கோவம் வரல, பரிதாபம் மட்டும்தான் வருது. கொஞ்சமாச்சும் திருந்துங்க. நான் விஜய்க்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லாரையுமே நீங்கள் ரசிங்க, அதோட விட்டுடுங்க. வெறியாக மாறி அப்படியே கம்பு குச்சி எடுத்துட்டு பின்னாடியே போவாதீங்க. அந்த 15 வயசு பையன் பேசினானே, அவங்க அப்பா அம்மாவை நினச்சி பார்த்துருப்பானா? அந்த வீடியோ வந்தோடனே அவங்க அப்பா அம்மா என்ன நிலைமைக்கு ஆளாக இருப்பாங்க. எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டுருப்பாங்க, என்னப்பா அவன் பையன் எப்படி பேசுகிறான், போலீஸ் ஸ்டேஷனை வெடிக்க வச்சுருங்கிறான், தமிழ்நாடு வெடிஞ்சி சுண்ணாமிடம் ஆகிடுங்கிறான், அப்படிலாம் பேசியிருக்காங்க. வைக்கிறோம், கொளுத்துறோம், தீ குளிக்கிறோம், எங்கள் அண்ணனை ஜெயிலில் தூக்கி வச்சா நாங்கள் பற்றி எரியும், இதெல்லாம் என்ன பேச்சு? இதுதான் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? உங்கள் விஜய் அண்ணா வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு சொல்லி கொடுக்குறாரான்னு எனக்கு புரியல. எனக்கு உள்ள ஆட்சியாளர் நினச்சா உங்கள் அண்ணன் கரூரையே தாண்டி இருக்க முடியாது. அப்போதைக்கு தெரியுமா? தூக்கி வைக்கணும்னா 1 நிமிஷம் ஆகாது, அவங்களுக்கு தூக்கி வச்சுட்டு போடுவாங்க. அதனால என்ன ஆகும் ஏதாகும்னு எல்லாம் தெரியும். சரியா? நாமக்கல்ல வரும்போது கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அமைதியா நாமக்கல்ல வண்டியை ஒட்டியே தான் கரூர் வர வரைக்கும் வண்டியை ஒட்டி தான் வராங்க. ஒருத்தன் விழுந்தானே ஒரு பையன், அந்த ஃபோட்டேஜ் உங்க அண்ணன் வண்டியிலே இருக்கும். ஒரு பையன் வண்டியோட அணைஞ்சிருச்சு. அப்படி அவன் என்ன ஆனான்னு தெரியல. அதோட அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. உங்க அண்ணன் வண்டி கேமரா வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் கிடைச்சிருந்தா தம்பி. அதை வந்து யாராச்சும் எடுக்க முடியுமா? பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி மட்டும் இல்ல, தங்கைகள், அக்காக்கள், நிறைய பேர் எல்லாமே இருக்கீங்க. எல்லாமே இப்படியே இருக்கீங்களேன்னு தான் தெரியல. இல்ல ஆட்டு மந்தன்னு சொன்னா வந்து கோவம் வண்டியே வருது. ஒரு ஆடு போனா பின்னாடியே போறீங்க. ஒரு ஆடு போனா பின்னாடியே மத்த ஆடுலாம் போவோம். உங்க தலைவருக்கு தெரியாதா நாமக்கல்ல